வாழ்த்துறவங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் டாப்ல சீனரிலாம் பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் சென்னீர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் பத்மஸ்ரீ விருது வாங்க இருக்கக்கூடிய நபர்களை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். யார் இந்த நபர்கள் அப்படின்னா, ஒரு பெரிய செலிபிரிட்டியோ ஒரு பெரிய சினிமா பிரபலமோ அவர்கள்லாம் கிடையவே கிடையாது. இவங்க வந்து ஒரு இருளர் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள். 2 பேர், அதாவது மாசி அப்படின்றவரும் வடிவேல் அப்படின்ற நபர்களுக்கும் இருளர் சமுதாயத்தை சார்ந்த இந்த 2 நபர்களும் பாம்பு பிடிப்பு தொழிலில் வந்து அதிகமாக ஈடுபடுறதுனால நல்லா சிறப்பாக பணிகளை செஞ்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து மத்திய அரசு வழங்கியிருக்கு. ஸோ அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க, அவங்களோட ஸ்டோரி என்ன, அவங்களோட லைஃப்பில் எப்படி இருந்தது, இங்கேருந்து அவங்க அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க, தாய்லாந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன கிராமத்துலேருந்து அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட அனுபவங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. முதல் தடவையா ஒரு பத்மஸ்ரீ வாங்கின நபரோட முதல் நேர்காணல் இருந்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதுவும் இந்த இருளர் சமுதாயத்துல இருந்து கடல் கடந்து நாடு கடந்து போய் பல விதமான வந்து பாம்புகள் வகைகள் வந்து பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு சாதனையை கூட சொல்லலாம். சொல்லுங்க, உங்களை பத்தி எந்த வயசுல வந்து ஆரம்பிச்சீங்க அந்த பாம்பு பிடிக்கிறது? சார், நாங்க வந்து எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்தே எனக்கு புத்தி எப்போ தெரிஞ்சதோ அப்பவே அப்பா அம்மா கூட தொடர்ந்து இந்த வேலைக்கு ஈடுபட்டேன். எந்த வேலைக்கு ஈடுபட்டீங்க? இந்த பாம்பு பிடிக்கிற வேலைக்கு ஈடுபட்டேன். அப்போ வந்து அப்பா சொல்லுவாரு, பயப்படாதரா, நான் பிடிக்கிற மாதிரி தான் நீ பிடிக்கணும் அப்படின்னு பிடிக்கும்போது நானும் கூட பிடிப்பேன். இதுதான் வேலை. நம்மளுக்கு வந்து படிப்பு அறிவு இதுதான். நம்மளுக்கு அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு படிக்க வைக்கலடா. இந்த காலத்துல நான் உதவி பண்றேன். அடுத்த பிறவில நீ எப்படி இருக்கிறியோ எனக்கு தெரியாது. நான் செத்து போயிட்டாலும் நீ நல்ல பேர் வாங்கி தெரியாது. கத்துக்கணும் இந்த மாரி மக்களுக்கு எங்கன்னா வீட்டுங்கள இருந்து பாம்பு வந்துட்டுன்னா உடனே நம்ம தான் இருளேன். நம்ம தான் போய் அதை பாதுகாத்து கொடுக்கணும். புடிச்சுன்னு போயிட்டு காட்டு வனத்துறையில தான் விட்டுடணும் அப்பா சொல்லுவாங்க. என்னென்ன கத்தி, கெடாப்ரே, ஒரு பேக்கு, அதான் பேக்குன்றது பேக் எடுத்தா அந்த பை எடுத்துக்கிட்டு தான் எத்தனை வருஷம் 30 ஆண்டு காலமா அந்த கத்தி கடாபுரை தான் சார் எடுத்துன்னு ஆளுவோம். நாங்க வந்து அதுதான் அந்த செடியை வெட்டுறது, பாம்பு பிடிக்கிறது எல்லாமே வந்து அந்த கத்தி கடாபுரம் இருந்தா தான். இன்னைக்கு இப்போ போற பாம்பு மைதானத்துல எல்லாம் போவாது. அது செடி சத்த எங்க இருக்குதோ அங்கதான் பதுங்கின்னு இருக்கும். அந்த இடத்துல அதோட லட்டின் போவோம். என்னென்ன பண்ணி வச்சிருக்குதோ அதை பார்த்து அந்த இடத்துல இங்க இருக்குதா, இந்த இடத்துல கல்போர் இருந்தா கல்போர்ல இருக்கும். அது மாதிரி இடத்துல அதோட சட்டை விட்டுருக்கோம். அது மாதிரி எல்லாம் பார்த்து அங்க பாம்பு இருக்குதுன்ட்டு வலை வெட்டணுமா, அந்த வலையில பாம்பு இருக்கும். என்ன மாதிரியான வகைகள் எல்லாம் பாம்பு பிடிப்பீங்க? போற எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் எடுத்துட்டு போவீங்க கையில? அதான் சார், நம்மளுக்கு வந்து கத்தி, கடாபுரை, பை அது இருந்தாலுமே நாங்க வந்து பாம்பு பிடிச்சிக்கிட்டு வரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு உண்டு. கத்தி வந்து செடியுள்ள போயிடுச்சுன்னா வளர்ந்து வலை செடியுள்ள போயிடும். அந்த முள்ளெல்லாம் வெட்டி ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பை பிடிச்சிக்குவோம். வலை வெட்டி தான் பாம்பு பிடிக்கணும். பாம்பு பிடிச்சி பையில போட்டுப்போம். பையில போட்டுக்கிட்டு அதோட கிளம்பிடுவோம். அது மாரி வேற இடத்துக்கு மாறி மாறி அது ஒரு இடமா இருக்காது பாம்புங்க. இங்க வளாத்திச்சுன்னா பாம்பு சுமார் அது அந்த தேர்கோயில கூட போய் அது எங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்து பாதை இருக்கும். அது வந்து அது இருக்கிற இடத்துல வந்து அதான் அந்த கக்கூஸ் போயிருக்கும் சார். அதை வச்சுதான் நானும் கண்டுபிடிப்பேன். நான் வந்து அது மனாவரியா அப்ப செடியில சத்தில போகும்போது கண் பார்வையில பிடிச்சிடுவேன். அது இருப்போடம் வந்து அதோட கக்கூஸ் போயிட்டு இருக்கும், தோல் விட்டு இருக்கும். அந்த தோல் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குன்னு கரெக்டா எனக்கு தெரியும். எத்தனை வகையான பாம்புகள் பிடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் சுருட்டை விரியன், நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், இது 4 வகை உள்ள பாம்பு, விஷமுள்ள பாம்பு. யார் இது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க? எல்லா பாம்புல விஷமே வந்து நம்பர் 1 பாஸ்ட் வந்து கட்டு விரியன் தான். நம்ம நாட்டில். ஓ, தமிழ்நாட்டுல. ஓகே. இங்க சென்னீர் கிராமத்துல வந்து கிட்டத்தட்ட பல வகையான பாம்புகள் பிடிச்சிருப்பீங்க. இதையும் தாண்டி வந்து அமெரிக்கால போய் வந்து பாம்பு பிடிக்க உங்களை கூப்பிட்டாங்கன்றாங்க. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? யாரு வந்து உங்களை கூப்பிட்டா? எப்படி வந்து விமானத்துல தான் பயணிச்சீங்க? அந்த ஸ்டோரி சொல்லுங்க சார். அந்த ஸ்டோருக்கு வந்து நாங்க வந்து இங்க நம்பரா இருக்கும்போது அவர் வந்து இங்க இருந்தாரு.
இவர்தான் ராம் விட்டாஸ். எங்க மெம்பரா இருந்தீங்க? ஆபீஸ்ல ஓகே. அங்க இருந்து பாம்பு பண்ணையில அவர் கொடுத்த வேலை தான் சார் அது. இன்னைக்கும் அவர் கொடுத்த. யார் அவர் பேர் என்னது? ரோம் விட்டாஸ். ரோம் விட்டாஸ். ஓகே ஓகே. ராம்லாஸ் விட்டாஸ் அதான் பேர். ராம்லாஸ் விட்டாஸ் தான் வந்து இந்த முதல்ல பண்ண பாம்பு பண்ணையெல்லாம் வந்து வச்சது. ஓகே. அவரு தான் எங்களை வந்து நீங்க 2 பேரும் வரணும்னாரு. வடிவேலு நீ மாசி நீ யாரை கூட்டு போறேன்னு கேட்டாரு. எனக்கு உனக்கு பிடிச்சாலும் கூட்டுப்பா, நல்லவனா பார்த்து கூப்பிட்டு நல்லா திறமையா பண்ணணும் அப்படின்னாரு. சரி சார் நான் வடிவேலு கூட்டுக்கிறேன்னா சரி ஓகேன்னாரு. என்ன சம்பளங்கள்லாம் பேசுனாங்க அப்போ? பாம்பு பிடிச்சா என்ன வருமானம் உங்களுக்கு? வருமானம் வந்து நான் எனக்கு வர சம்பளமே உனக்கு கொடுப்பேன். அப்படியே நீ வந்து கஷ்டம்லாம் படக்கூடாது, நான் வந்து உன்னை நல்லா வச்சிருந்து நல்லபடியா இட்டுன்னு வர வரைக்கும் நான் என்னோட பொறுப்பு தான். துணி மணி சூல இருந்து எல்லாமே அவரோட இதுதான். நாங்க வந்து ஒரே ஒரு சில்லி பைசா கணக்கு 1 ரூபாய் கூட எடுத்து போல சார். எல்லாமே அவரே எடுத்து கொடுத்து அவரே எல்லாமே ஏர்போர்ட்ல இருந்து எல்லா இதுவும் எல்லா செலவும் அவரே பார்த்து எங்களை நல்லபடியா அப்பா அம்மா மாரி ஒரு பிள்ளைய எப்படி காப்பாற்றணும், நம்ம ஒரு குழந்தைய எப்படி காப்பாத்துறோமோ அந்த அளவுக்கு அவரு எங்களை. எத்தனை நாள் இருந்தீங்க? 2 மாசம். அமெரிக்கால இருந்து 2 மாசம். எந்த வருஷம் போனீங்க ஞாபகம் இருக்கா? 2017 எங்க குடும்பத்தெல்லாம் சொன்னாங்க. 2017 போயிருக்கீங்க. ஓகே. கிட்டத்தட்ட 2 மாசம் 60 நாட்கள் அங்க வந்து வேலை செஞ்சிருக்கீங்கல்ல. ஓகே. வரும்போது என்ன அளவுக்கு இந்த சம்பாத்தியம் வந்தது? என்ன கொடுத்தாங்க? வரும்போதும் நல்ல சந்தோஷமா தான் எங்களை கூட்டின்னு வந்தாரு. சந்தோஷமா தான் ஏர்பிளான்ல வந்தோம். ஏர்பிளான்ல வரும்போதும் எங்களுக்கு பயம் கிடையாது. இங்க இருந்து மீனம்பாக்கத்துல இருந்து ஏறும்போதும் எங்களுக்கு பயம் கிடையாது. அவரோட இது எங்களுக்கு வந்து ரொம்ப புண்ணியமா பண்ணி எங்களை வாய்ப்பு. இன்னைக்கு இந்த வீரலர் சமுதாயமே இன்னைக்கு முன்னேற்றத்துக்கு வரணும்னா அவங்களோட காரணம் கொஞ்சம் அதிகமா இருக்குது சார். எப்படி இந்த அனுபவம்? ஃப்ளைட்ல முதல் தடவை போறீங்க, இங்க இருந்து கார்ல கூட்டு போவாங்க, அங்க இருந்து ஃப்ளைட்ல போறீங்களே, முதல்ல அந்த அனுபவம். அந்த அனுபவம் எனக்கு வந்து ஃப்ளைட்ல கொண்டும்போது நான் நினைச்சுக்கினேன், நம்ம இது மாரி 1008 நம்ம விசவுள்ள பாம்பாண்டியே நம்ம பெருமையா நம்ம பிடிக்கிறோங்களா, இது ஏர்பிளான் பறக்க போகுது அதுல நம்ம பறந்து போலான்னு நல்லா தெளிவா இதே மாதிரி இட்டுன்னு போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் உடம்பு ஹாஸ்பிடல்ல போய் எல்லாமே செக் பண்ணாரு. உடம்பு செக் பண்ணி தான் இட்டு போனாரு. முன்னாடி இந்த கொரோனா வரதுக்குலாம் முன்னாடியே செக் பண்ணிட்டாங்க. முன்னாடியாவே போயிட்டு கொரோனா இப்போ வந்து ஜிஜிபி மேட்ச் நாங்களா அப்பவே செக் பண்ணி எங்களை உடம்பு எங்களை நார்மலா செக் பண்ணாரு. செக் பண்ணி நல்ல உடம்பு நல்லபடியா டாக்டருங்க அந்த இது கொடுத்து எங்களை நீங்க எங்கனாலும் போலாம்பா, உங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லை, ஃபாரின் போறீங்களான்னு கேட்டாங்க. ஆமா சார் போயிட்டு வாங்க, ரூம் விட்டு வராருன்னா நீங்க போய்தானே ஆகணும். சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம். நம்ம சென்னையில தான் வந்து விசா வாங்கி மக்களுக்காக விசா 2 பேருக்கு தனிப்பட்ட லெவல்ல தனியா தான் இட்டு மணாரு. அவர் அந்த அளவுக்கு எங்க சாரும் இட்டுன்னு போய் எங்க மேடமும் எங்க சாருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தமிழ் வராது. எங்க மேடத்தை அந்த இடத்துல நான் வேலை செஞ்சிருந்தேன் சார். இவங்க தான் வேலை செஞ்சாரு. அது இல்லாம அங்க கெஸ்ட்டுங்க வந்திருந்தாலும் பக்கத்துல திருடி சொத்துல இருந்தாரு எங்க சார் கொஞ்ச நாள். அந்த இடத்துல நிறைய ஒரு 3-4 காட்டேஜ் கட்டி அந்த இடத்துல வேற வெளியிருந்து எவ்வளவு நாட்டுல இருந்து வெளியெல்லாம் வருவாங்க. அந்த இடத்துல நான் இருக்கேன் நான் சொல்றேன். அப்போ வந்து எங்க சாரு அடிக்கடிக்கு அந்த பாம்பை பத்தி தான் நல்லா பேட்டி கொடுப்பாரு எங்க சார். அப்போ வந்து நிறைய மாசின்னு எங்க வீட்டுக்காரர் இவரு. அப்போ வந்து கெஸ்ட் வந்தாலும் இவரு போவாரு. அப்போ செட்டெல்லாம் நல்லா பிடிச்சி காட்டுவாரு. அந்த திறமை வந்து நம்ம மாசி இவ்வளவு திறமையில வராரு, இவரு நம்ம அமெரிக்கா கூட்டின்னு போகணும்னு அந்த நாட்டு இவங்களும் பேசி அந்த அப்பதான் சார் இவர் கூப்பிட்டு இவர் உனக்கு யாரு உனக்கு ரொம்ப பிடிச்சி உனக்கு யாரு மனசுல யாரு உனக்கு நல்லா இருக்கிறாங்க அவங்கள நீ கூட்டிக்கோ மாசி நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு தான் சார் அவரு. உடனே போயிட்டு வந்துட்டீங்க. அமெரிக்கால முதல்ல பெரிய பாம்பு பிடிக்கிறீங்க. இங்க இந்த அந்த சைஸ் வந்து இங்க பிடிச்சது இல்ல சார். நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது, நம்ம இந்தியாவுல கிடையாது, நம்ம இந்தியாவுல அந்த நாட்டுல இருக்குது. பெரிய பாம்புலயே வந்து பைத்தானுங்க தான். இந்த பைத்தான்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு எத்தனை கிலோ இருக்கும்? எவ்வளவு நீட்? 30 கிலோ 40 கிலோ. பாம்புக்கு தான் இந்த வளப்புக்கு தான் அந்த எடை. ஓகே. ஆமா அந்த மாரி இருந்தது. அங்க வந்து 2 மாசமாவும் நல்லா சந்தோஷ முறையில இருந்தோம். எங்களுக்கு வந்து எந்த நேரத்துக்கும் அவர் சுட தண்ணி வேணும்னாலும் சுட தண்ணியில குளிங்கன்னாரு, பச்சை தண்ணி வேணும்னாலும் பச்சை தண்ணியில குளிங்கன்னாரு. சாப்பாடு வேணும்னா அரிசி சாப்பாடே உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன், சாப்பாடு அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா இருங்க, எந்த குறையும் இருக்கக்கூடாது, குறைன்னு வந்து எனக்கு பின்னாடி சொல்லக்கூடாது சார். அந்த குறையெல்லாம் இல்லை. அங்கே சொன்னாரு, நீங்க வந்து என்ன ராமனு என் பேரை வச்சு கூப்பிடு, இங்க இருக்கிறவங்க பூரா பேரும் அதான் சொல்றாங்க. அவரு ஏன் நம்மள சார் பட்டம் வைக்கிறாரு, சார் பட்டம் வேணாம், அவர் வந்து நம்மள பேர் விட்டு கூட சொல்லுன்னா நான் சொன்னேன்.
நான் நன்றி கடனை நினைச்சு பார்த்தோம் சார். நான் அது மாரி கூப்பிட மாட்டேன் சார். அது நான் என்ன மாரி விளங்கமா செஞ்சாலும் அந்த மாரி நான் சாருன்னு கூப்பிட மாட்டேன். சாருன்ற பட்டம் தான் நான் வைப்பின கண்டி பேரை வச்சு கூப்பிட மாட்டேன் சொல்லிட்டீங்க. தமிழ் பேசுவாரா? தமிழ் ஒரு தமிழ் கொஞ்ச நேரம் தான் பேசுவாரு சார். கொஞ்சம் தான் பேசுவாரு. இந்த தானி மேடம் தான் சொல்லுவாங்க. 2 மாசம் இருந்தேன்னு சொன்னீங்களா? எத்தனை பாம்புகள் அங்க பிடிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட அமெரிக்கால? 40 பாம்பு. 40 பாம்பு. 40 31 பிடிச்சிக்கிறோம் சார். 31 40ல 31 பிடிச்சிக்கிறோம். அந்த 30 பாம்புமே வந்து அதான் யாருனது இறங்குனது. பெருசு சைஸ், சின்ன சைஸ், வேறு சைஸ் அது மாதிரி. எங்க எந்தெந்த இடத்துல பிடிக்கும்? வீடு இப்போ நிறைய இடம் வீடுங்களும் இருக்குது. நடுப்புற வந்து காவா, பூந்தோட்டம் மாதிரி காவா, கைனிங்கோ அதிகம் இந்த காய்ங்க விளையுது, பழம் விளையுது. அதுக்காக வராங்களா? ஆமா, அங்கெல்லாம் காய்ங்க இருக்குது சார். ஃபுல்லா பழம் திணிச்சு தான் அந்த நாடு. அந்த நடுப்புற காவா, அந்த காவாயில இருந்து இந்த தோட்டத்துக்கு பக்கத்துமா இது இந்த நாணலுங்க அதிகமா இருக்குது. அந்த நாணல்ல வந்து இது காசல் போடுது. இந்த பாம்புங்க காசல் போடுது. அந்த இடத்துல காசல்னா அந்த கழிவு வெய்ய காயுது. தண்ணியில இருந்து ஏறி வந்து படுக்குது. அந்த தண்ணில இருந்து ஏறி வந்து படுக்கும்போது நம்ம வந்து பாம்புங்களை உசாரா பார்த்து நாங்க பிடிச்சோம். ஆனா பாம்பு வந்து தண்ணியில இறங்கிடுச்சுன்னா நம்ம இறங்க முடியாது. தண்ணியில ஃபுல்லா முதல்ல அந்த அமெரிக்கால அந்த சைடுல வந்து தண்ணியில ஃபுல்லா முதல்ல பாம்பும் இருக்கும். பாம்பும் இருக்குது. முதல்ல அதிகம் பாம்பு அதிகம் சாப்பிடும். ஆனா அந்த பாம்பு வந்து தண்ணில இருந்து ஏறும்போது தான் நம்ம பிடிக்க முடியும். அது தண்ணில இருந்து வரலன்னா நம்மளுக்கு நம்ம சொம்மி தான் பார்த்து போனோம். நம்ம சாதாவா பார்த்து மாதிரி பார்த்து போனோம். அதே மாதிரி அந்த 20-30 நாளும் அந்த 2 மாசம் பாம்பு. என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்கு பாம்பு பிடிக்கிறதுல உங்களுக்கு? எங்களுக்கு வந்து சிரமம்னா இந்த வெயில் டைமு, இந்த மாரி வலைய வெட்டுறது. எவ்வளவு நேரம் காத்திருப்பீங்க? ஒரு வலையை வெட்டினீங்கன்னா எவ்வளவு நேரம்? ரொம்ப நேரம் வெட்டுவோம் சார். ஒரு பாம்பு அதிகமான 1 மணி நேரம் கூட ஆகும். 1 மணி நேரம் கூட ஆகும். அங்கேயே ரொம்ப கஷ்டம் கொடுத்துரும் எங்களுக்கு. வேலை இவ்வளவு ஆயத்துல கூட போடுவோம் மண்ணுல வலை வச்சுன்னு. மண்ணுல தோண்டி அது உள்ள இறங்கி போவீங்களா? வந்து வலை எலி வச்சுட்டு கொடுத்தா வலை அது உள்ள போடுமா? அது ஒரு நாள் கூட அந்த பாம்புல பிடிக்க. அப்படிதான் நாங்க ஒரு சில பேர் பாம்பு பிடிக்கிறது எலியெல்லாம் வச்சு பொரியா வச்சு பிடிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் கட்டுக்கதைகளா? நிறைய சினிமால ஏமாத்திருக்காங்க. அதாண்ட வந்து கஷ்டம் உழைப்பு தான். நம்ம கஷ்டத்தை வச்சாதான் பாம்பு எடுக்க முடியும். இல்லன்னா எடுக்க முடியாது. அது எப்படினாலும் மகடி வச்ச பாம்பாடு சார். இப்ப கூட சொல்றேன், பாம்பு இருந்தா நாங்க எடுத்து அந்த பையில வச்சுக்கிறோம். மகிடி ஊத சொல்லுவதா பாரு. அது ஒரு காலம் வராது. அந்த பாம்பு வெளியும் வராது. பாம்பு காது இல்ல. காது இல்ல, அது எப்படி வரும் வெளியே? அமெரிக்காவுக்கு போகும்போது என்ன மாதிரியான இங்க உபகரணங்கள் எடுத்துட்டு போறீங்க? இங்க வந்து கத்தி, பேக் அது மாதிரி தான். அங்க என்ன மாதிரி இதெல்லாம்? இங்க இருந்து பேக்கு, ஒரு கத்தி, ஒரு கம்பி, அவ்வளவுதான். அதோட தான் போனோம். நாங்க வந்து வேற எதுவும் எடுத்து பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் கிடையாது. அங்க போய் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நீங்க நாங்களே அதை ட்ரைனிங் பண்ணி அவரே உங்களுக்கு என்ன தேவையோ அவரே கொடுத்து அவரே. ஆமா, அதே மாதிரி கொடுத்தாரு. இது போதும், இது போதும், இதை எடுத்துங்க. உங்க திறமையை நீங்க காட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருளாரு நல்லா பாம்பு பிடிக்க தெரிஞ்சு பட்டவங்க அருமையா பண்ணுவீங்க. அங்க ரொம்ப குளிரா இருக்குமா? எப்படி எல்லாம் தாங்குனீங்க? சொட்டர்லாம் எடுத்து கொடுத்தாரு. போட்டுக்குங்க, நல்லா குளிர் இல்லாத நல்லா திமுறா யாரையுமே செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து தாய்லாந்து போனீங்களே? ஆமா, தாய்லாந்து வந்து 5 நாள் போனோம். அது எப்படி வந்தது? அங்க யார் கூப்பிட்டது? அது வந்து இங்க அவராண்ட வந்த இது போட்டு அங்க முதல்ல பண்ண சொல்லி ஜாயமா அவங்க அனுப்பிச்சாங்க. அங்க போயிட்டு 5 நாள் இருந்தேன். அங்க எத்தனை பாம்பு வந்து இந்த குப்புற கோப்ரா கக்கமா? அது எட்ட இருந்து பார்க்கும்போது சரன்னு அடிக்கும் விஷம். அந்த பாம்பு செடியில இருந்தாலும் வலையில இருந்தாலும் சரன்னு அடிக்கும். அந்த விஷம் வந்து நம்ம கண்ணுக்கு தான் பாஸ் ஆகும். அதனால கண்ணாடி எல்லாம் தாய்லாந்துல போய் சுத்து எங்களால ஈன்ற வரைக்கும் பார்த்தோம். அந்த பாம்பு கிடைக்கல சார். மாட்டவே இல்ல. உங்களதான் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கு அந்த பாம்பு தான். ஒரு பாம்பு மட்டும் உங்க இத்தனை வருஷம் வந்து பாம்பு எங்களால ஈன்ற திறமையில பார்த்தோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 2 ராஜநாகம் பார்த்துட்டு வேற ஆளுங்க பார்த்துட்டு இப்ப கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த மாதிரி பல நேரத்துல பாம்பு வர சொல்லுங்க. போனோம் கும்பலா போயிட்டு பாம்பு மிக்ஸ் ஆகிச்சு.
அது குளத்துல நீங்கி ஓட ஆரம்பிச்சிட்டு நான் என்ன பண்ணேன் ஷூ பண்ணு 2 தாண்டா போய் திருப்பின அந்த பாம்பை 2 தாண்டா திருப்பினோடனே இதே இடத்துக்கு வந்துருச்சு அந்த பாம்பு நீங்க இருந்து கிளம்பின பாம்பு அதே இடத்துக்கு வந்துருச்சு எப்படி திருப்பீங்கன்னா அப்படின்னா ஓட்டத்துல ஓடி மடக்கணும் சார் அத்தை அது கூடயே ஓடுனீங்களா ரன்னிங் ரன்னிங் மேல அந்த பாம்பை இவங்கள ரன்னிங் மேல ஓடி மடக்கி திருப்பி அதே இடத்துக்கு வர வச்சோம் பாம்பை பரவாயில்ல அவ்வளவு தூரம் போன பாம்பு திருப்பி ரெண்டையும் வட்டுன்னு வந்துட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் பாம்பு ஓட்டினாங்க பாம்பு செல்ல இருந்து கலப்பும் போது ரன்னிங் ஆச்சு பாரு இவர் பாம்பு வாழை பிடிச்சோடனே அவங்க வந்து பாம்பை பிடிச்சி இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து போவீங்க அதாவது நீங்க அதாவது அந்த விஷ முறிவுக்கு ஏதாவது எடுத்துட்டு போங்களா மருந்துகள் அதெல்லாம் எடுத்துனே போல சார் இங்கனாலும் போகும்போது இங்க இருக்கும்போது பிடிக்கும் போது ஏதாவது எடுத்து தான் போவோம் என்னது அது ஓகே இந்த பை தானே அது தாத்தா பாட்டி காலத்துல அவங்க மருந்து எடுத்து தான் சார் போவோம் என்ன மருந்து அது இது வந்து பச்சளை மருந்து எங்க தாத்தா பாட்டி காலத்துல வந்து பச்சளை மருந்து இந்த ஊர் கிராமத்துல எல்லாம் வந்து மாட்டுக்கு மனுஷனுக்கு இத மாரி நோய்ங்க வந்து பாம்பு கடிச்சிட்டு பூராங்க கடிச்சிட்டு செய்யாங்க கடிச்சிட்டு இது மாதிரி வந்தா விஷத்தை எடுக்கிறது விஷத்தை குறைக்கிறது விஷத்தை வந்து தன்மையா குறைக்கிறது அப்ப பச்சையில இப்ப அப்டேட் ஆகி பவுடர் ஆயிடுச்சா நான் பவுடர் ஆகுறோம் நாங்க இடிச்சு நாங்க பவுடர் ஆகுறோம் அத நல்லா காய இது என்ன பண்ணுவீங்க நம்மளுக்கு வந்து எதனா நம்மள ஒரு பூராங்க கொட்டிடுச்சுன்னா கொஞ்சோண்டு மருந்து கொட்டி இப்ப மருந்து நல்லா கொட்டிக்கின்னு தண்ணி ஊத்திப்போம் தண்ணி ஊத்திக்கின பேரு அந்த தண்ணி ஊத்திக்கணுமா அந்த விஷம் கொஞ்சம் பவரா போறது கம்மியா நம்மள ஸ்லோவா அதுக்குள்ள ஹாஸ்பிடல் போய் ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி ஓகே சூப்பர் நம்மளுக்கு அதுவும் மேல விதி கடவுள் போட்டு வச்சிருந்தா அது யாராலையும் மாத்த முடியாது உன்னாலையும் முடியாது என்னாலையும் முடியாது அவங்க சமுதாயத்துல நிறைய இழப்புகள் அது மாதிரி ஏற்பட்டிருக்கா அது மாதிரி பாம்பு பிடிக்க போய் நிறைய பேர் பாம்பு கடிச்சிருக்குது எவ்வளவு பேர் வந்து ஆஸ்பத்திரி மூலியமா போய் நாங்க இன்னைக்கும் ஆஸ்பத்திரி பெட்ல நம்ம முதல்ல பண்ண மூலியமா நம்ம ஆபீஸ் மூலியமா நம்ம ஃபார்ம் பண்ண மூலியமா பணம் கட்டி அந்த பணத்தை அந்த ஆஸ்பத்திரி மூலியமா கட்டி அவங்கள பாதுகாப்பா நல்லா காப்பாத்தி இட்டுன்னு வருவாங்க உடனே வந்து நம்ம அவங்க ஃபார்ம் பண்ண நல்ல பாம்பு கடிச்சிது எந்த இடத்துல உங்களுக்கு கடிச்சதா இந்த கையில கடிச்சிது இந்த கையில கடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன் மருந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரொம்ப லாங்ல போய்க்கிறேன் கைனி வெளியில பொறுமையா நடந்து வந்து அந்த நீங்களே நடந்து வந்துட்டீங்க நான் என்ன சொன்னேன்னா நம்ம வந்து நம்ம ஆபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நான் மருந்தே துணி நல்லா ஆயிட்டாலும் நம்ம ஆபீஸ்ல அது ஏத்துக்கிற சக்தி இருக்காது நம்ம அங்க வின் பண்ணணும் அப்படின்னு எங்க பையன் போன் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரிக்கு மருந்து துணிட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்து பொறுமையா போய் பெரிய ஆஸ்பத்திரியில சேர்ந்தேன் சார் நம்ம செங்கல்பட்டுல சேர்ந்த பேரு அவங்க கேட்டாங்க ஏன்பா நீ நல்லா இருக்கிறிய பாம்பு கடிச்சிட்டுன்றது பேசிங்க இதே மாதிரி பேசிங்க ஷாக் ஆயிட்டாங்க மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ட்டு மேடம் இந்த மாதிரி கடிச்சிக்கிட்டுன்றேன் நல்லா பேசுறீங்க சார் என்ன பண்ணிட்டீங்க என்ன பாம்புன்னு இல்ல சார் மேடம் பாம்பு கடிச்சிச்சு நல்ல பாம்பு நல்ல பாம்புன்ற நீ நல்ல பாம்புன்ற நல்ல பாம்பு எப்படி கடிக்கும் அப்படின்னா பாம்பு அத போய் பிடிக்கிறியே அதை பிடிச்சி கடிச்சிட்டுன்ற நீ எப்படி நல்லா பேசுறியே என்ன மேட்டர்னாங்க இல்ல மேடம் இது மாரி நாங்க பச்சளை மருந்து சாப்பிட்டு வந்தோம் அந்த பச்சளை மருந்து தான் என்ன வந்து நல்லா ட்ரீட்மெண்ட்ல பண்ணிங்குது அப்படின்னு சொன்னேன் அப்புறமா வந்து இந்த ஐடென்டி கார்டு ஒண்ணு இருக்குது அந்த கார்டு உள்ள அந்த கார்டை காட்டினேன் ஓகேப்பா நீ பாம்பு பிடிக்கிட்டு தான் பண்ணாங்க அப்பனா அந்த நீ கொடுத்த மருந்த எங்க ஊசி மூலியமா அந்த விஷத்தை முறிச்சு எங்க ஆண்டி நம்ம அந்த மருந்த அந்த பாம்போட வகை மருந்த நான் இப்போ ஊச்சில ஏற்றும் கொஞ்சம் மழக்கம் வரும் அவ்வளவுதான் அதே மாரி ஏற்றினாங்க கொஞ்ச நேரம் மழக்கம் இருந்தது நார்மல் வார்டுக்கு அனுப்பிச்சாங்க சார் 6 மணிக்கு போய் சேர்ந்தேன் 7 மணிக்கெல்லாம் நார்மல் வார்டுக்கு வந்துட்டேன் நான் போயிச்சிட்டிங்க டக்குன்னு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாங்க ஓகே பத்மஸ்ரீ இந்த விருது கிடைச்சதுல முதல்ல யார் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்ன யார் வந்து அது வந்து நாங்க வேலைக்கு கரூர்ல வேலைக்கு போயிட்டு இருந்த போது எங்கோ இருந்து போன் வருது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு சூப்பரேசர் வந்து நம்மளுக்கு கூட வந்திருப்பாரு அவர் சொன்னாரு இந்த மாரி விருது வந்திருக்குது உங்களுக்கு அப்படின்னு நான் நம்பல இல்ல சார் நான் நம்பல சார் இல்ல சார் உங்களுக்கு வந்து இது ஏன் டிவில வேற அறிவிச்சு போச்சுக்காங்க அது நாங்க பாக்கல சார் நாங்க தான் அங்க கஷ்டப்படுறோமே நாங்க ஃபீல்டு ஒர்க்குக்கும் போனோம் இதுலயும் கஷ்டப்படுறோம்னா எங்களுக்கு ரொம்ப இதாச்சு அப்புறம் ஒரு 9-11 மணி வரைக்கும் எங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க அப்போ வந்தவங்க பேட்டியில வந்து இதை மாரி உங்களுக்கு
இதாகிக்குது. இதை வாங்கறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம். சம்மதம் எங்க குழந்தைகிட்டோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்குது. ம். இந்த அவார்டை நாங்க வாங்கறதுக்கு ஆசைப்பட்டோம் தான் சார். அந்த அவார்டு என்ன, அதோட டீட்டெயில் தெரியுமா? அதோட எதுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க? நாங்க பாம்பு பிடிச்சி எங்க பணியை வச்சு அடுத்தவங்களுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து வீரன்ற பட்டம் கொடுத்து, இந்த பாம்பு மக்களை வந்து இவ்வளவு மக்களுக்கு வந்து உதவி பண்றாங்கன்னும் போது இவங்களுக்கு அதை கொடுத்தே ஆகணுன்ற தீர்மானம் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் நாங்க வந்து நம்ம மத்திய அரசு மாநிலத்துக்கும் நம்ம இந்தியா மாநிலத்துக்கும் குடியரசுக்கும் என்னோட கடமையை நன்றியோட வரவேற்கிறோம் சார். ஓகே, உங்களுக்கு என்ன வருமானம் பாம்பு பிடிக்க? ஒரு தினமும் பாம்பு பிடிக்கிறதுனால ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? இது பாம்பு பிடிக்க போனா ஒரு நாளைக்கு 1300 ரூபாய் சார். ஒரு நாளைக்கு 1000. இதுக்கு முன்னாடி வந்து கம்மியா இருந்தது. அப்போ இப்பதான் ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஏத்தி இருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இருக்கிறாங்க. வருமானம் கொஞ்சம் எங்களுக்கு இதுவா இருக்கும். பாம்பு அதிகமா கொடுக்காதனால எங்களுக்கு இப்போ பாம்பு அதிகமா கொடுத்தாங்கன்னா இப்ப வருமானம் அதிகம் வரும். இப்ப வந்து சம்பளம் ஏறிடுச்சு. பாம்பு கம்மியா இருந்து அப்போ சம்பளம் ஏறல, பாம்பு அதிகமா இருந்தது. ஏன் பாம்பு கம்மியாச்சு? அது வந்து சம்பளம் அதிகமா ஏறினதுனாலன்னு தெரியல. எங்களுக்கு வந்து பாம்பு வந்து அந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னா தானே நாங்க பிடிக்க முடியும், நாங்க சம்பாதிக்க முடியும் அதிகமா. இனப்பெருக்குமே ஒரு சில இதுல அழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நிறைய இணைப்பெருக்கெல்லாம் அவில சார். அது என்னைக்குமே இணைப்பெருக்கு வந்து இணைஞ்சுன்னு தான் இருக்குது, அது வளர்ந்துன்னு தான் இருக்குது. இங்க அதிகமா இருக்கிற வகைகள்லாம் என்ன பாம்புகள்லாம் இங்க இருக்கும்? அதிகமா வந்து கண்ணாடி வீரன், சிறுத்தை வீரன், நெல்லை பாம்பு, கட்டு வீரன் சார். 4 ஆமா, அந்த 4 வகை பாம்பும் வந்து இணைப்பெருக்கு அதிகமா தான் ஆகிடுது. நான் உயிருக்கு பாதிப்பானது வந்து முதல்ல வந்து நம்ம கிரேட் தான். அது வந்து நம்பர் 1 பாஸ்ட். அதான் கட்டு வீரன். கண்ணாடி வீரனும் வந்து அதுக்கு அடுத்தது. நெல்லை பாம்பு வந்து அதுக்கு அடுத்தது. அது மாரி சுருட்டை பாம்பு வந்து 4வது. அது மாரி வந்து இதுங்கெல்லாம் வந்து விஷமுள்ள பாம்பு தான். நீங்க பிடிச்சி கொடுக்குற பாம்புகள்லாம் பாம்பு பண்ணையில போட்டு இந்த விஷம்லாம் இருக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்களா? ஆமா, விஷம் எடுத்து அதை பகுடராக்கி அது ஆன்டினாமா இருந்தா நம்ம தமிழ்நாடு முழுவதும் அங்கிருந்து நம்ம மக்களை காப்பாத்துறதுக்கு கனெக்ஷன் பண்ணி அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. எங்களோட உதவி என்னைக்குமே இந்த மக்களுக்கு இருக்கணும் சார். பாம்பு பிடிக்கிற கோயில இந்த பாம்பு பிடிக்கிற இருளர் அத்தனை பேருமே சந்தோஷத்துல நாங்க வந்து நன்றி கடப்பட்டு இந்த மாநில அரசுக்கும் இந்த மத்திய அரசுக்கும் இந்த கொடிய அரசுக்கும் அவங்களுக்கும் நாங்க ரொம்ப கடமைப்பட்டு இருக்கோம் சார். நன்றி நாங்க அவங்களுக்கு நாங்க வந்து அவங்க எங்களுக்கு சேரணும். சூப்பர். இதுக்கப்புறம் வெளியூர்களுக்கு போயிட்டு ஏதாவது பாம்பு பிடிக்கிற இதெல்லாம் வந்துதான், ஆஃபர்லாம் வந்துதான், ஏதாவது கூப்பிட்டு இருக்காங்களா? ஓகே, இப்போ இந்த பட்டத்தின் மூலமா நிறைய வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாமா? ஆமா, இப்ப வந்து எங்களுக்கு வெளியில போகணுன்ற ஆசை ரொம்ப இருக்குது, ஆர்வம் இருக்குது. அது மாரி வந்தா நாங்க போறதுக்கு ரெடியா இருக்கோம். எத்தனை பேர் இருப்பாங்க இந்த கிராமத்துல? எத்தனை பேர் இருப்பாங்க? இருக்கிறாங்க சார். இங்க இருக்கிற ஒரு 300-400 பேருக்கு இந்த தெருவிலேயே வந்து குடும்பம் அப்படி இருக்குது. அது மாரி வெளி மாநிலத்துங்களே வந்து இந்த 360 பேர் நம்பர் இருக்கிறோம்னா அந்த 360 நம்பருங்களும் அந்தந்த கிராமத்துங்களும் அப்படி அப்படியே கொட்டக்கரையில, குளங்கரையில, இத மாரி வசதி இல்லாத இடத்துல ஒட்டு மொத்தம் எந்த மூலையில இருக்கிறாங்க சார், அவங்களுக்கும் இந்த மாரி ஒரு உதவி கிடைக்கணும். அவங்களும் நல்லா வாய்ப்புல வந்து நல்லா வெளிச்சத்துக்கு வரணும் சார். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இன்னும் அடிமையிலேயே இருக்கக்கூடாது சார். இது மாதிரி எத்தனை கிராமங்கள்ல இந்த மக்கள்லாம் உங்க மக்கள்லாம் வந்து இருக்காங்க? இப்ப சென்னீர் கிராமம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்க சென்னீர் கிராமம். இது மாதிரி எத்தனை கிராமங்கள் இருக்கு? அது இருக்குது சார். அது தோராயமா வந்து எப்படி நம்ம மாவட்ட உலக இந்தியாவுல நம்ம இருக்கிறாங்க. அரசாங்கம் உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி வசதிகள் தனியா வந்து செஞ்சு கொடுத்துரும் அப்படிதானே? இந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டி. ஆமா சார். இதுக்கு மேல்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன உதவி செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து சேரணும். அது வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஜாய் சென்ட்ரல், பட்டா, இத மாரி இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுத்து ஒரு இடம் வாங்கி கொடுத்தா அது அரசாங்கத்தோட நன்றி. இப்ப இருக்கிற படிச்ச பிள்ளைங்களும் படிச்சுட்டு வீட்டோட இருக்கிறாங்க. அதுங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை அரசாங்கம் கொடுத்தா கூட படிச்ச பிள்ளைங்க இப்ப செய்யும் சார். அது இல்லாம இப்ப எங்க கிராமத்துல வந்து நாங்க சொல்ல போனா இவ்வளவு தைரியத்துக்கு நாங்க பேசுறோம்னா ITW கண்டரை அவரு எங்களுக்கு இந்த ஆளுக்கு திறமையா பேச சொல்லி வாய்ப்பு கொடுத்துரு. கே. கிருஷ்ணன்
அவரு பெண்கள் பத்தி இந்த நீங்க கேட்டீங்க பத்தியா மாவட்டத்தை பத்தி ஆமா. அது போல ஒரு 25 மாவட்டத்துக்கு 35 மாவட்டத்துக்கு அவர் இந்த பெண்கள்லாம் எங்க இருக்கிற ஏரி கரையில குட்டை கரையில கொட்டை கரையில காட்டு ஓட்டை இருக்கிறவங்களாம் ஒக்குச்சு அவரு வந்து இந்த பெண்களுக்கு நல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு மூலிகை நல்ல வளர்ச்சி வரணும் அப்படின்னு எங்களுக்காக ஒரு அமைப்பு டெண்டர்ல சொந்தமா எங்களுக்கு இருக்கு சார். அந்த பச்சை பெண்கள்லாம் உங்கள அமைப்பு அந்த பெண்கள் பாம்பு பிடிப்பாங்களா? ஆமா சார், பெண்கள் பிடிப்பாங்க. பாம்பு ஆமா, பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. எங்களுக்குன்னு சொந்தமான இடம் தண்டை சார் இருளாஸ் ஆபீஸ் அதுதான் சார் எங்களுக்கு இந்த வளர்ச்சிக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆளுக்கு நாங்க தைரியமா பேசுறோன்ற அருமைன்னா கிருஷ்ணா அவரு இந்த பெண்கள் பத்தி நல்ல வளர்ச்சி அவர் நல்லா அந்த அளவுக்கு உலகம் உள்ள அதே மாதிரி பாம்பு பண்ணியும் இதுல வந்து நாங்க பொருளாதாரத்துல முன்னெடுத்து வர முடியும் இதுலயும் நாங்க முன்னெடுத்து வர மாதிரி இந்த 2 அமைப்பும் என்னைக்குமே கவர்மெண்ட் உதவி பண்ணிக்கினே இருக்கணும் சார். அப்படி பண்ணிக்கின்னு இருந்தா இந்த கவர்மெண்ட்டுக்கும் கோடி புண்ணியம், நாங்களும் அவங்க பேர் பெருமையை சொல்லி நாங்களும் இங்க புகையோட இந்த அமைப்புல வந்து நாங்க மூலிகை எடுக்கிறோம் சார். இப்போ மூலிகைன்னா இத பாருங்க சார், இந்த மூலிகை நாங்க எடுத்துட்டு போவோம். இங்க இருக்கிற பிள்ளை ஒவ்வொரு மூலிகை நாங்க எடுத்துட்டு போவோம் சார். நாங்க அங்க எடுத்துட்டு போய் அதே மாதிரி பவுடர் தான் பண்ணுவோம். சுகருக்கு பிபிக்கு எல்லா நோய்க்கும் நாங்க ஆபீஸ்ல நாங்க தயார் பண்றோம் சார். இங்கே ஆமா நாங்க இங்கே பண்றோம் சார். உலகம் மட்டுக்கும் எங்க கடை ஓடணும், பெண்கள் வாழணும். பெண்கள் வாழறதுக்கு முன்னேற்றத்துக்கு கவர்மெண்ட் அம்மா மதியரசு ஐயாவுங்களுக்கும் கொடியரசு அம்மாவுங்களுக்கும் இந்த பெண்கள் வாழ்ப்புக்காக இந்த எங்களோட பாம்பு பண்ண வாழ்ப்புக்காக எங்களுக்கு முன்னெடுத்து சுத்து மட்டும் இருளர் பகுதியில் எந்தெந்த ஊர்ல எங்க இடம் இருக்குதோ அவங்க எல்லாம் முன்னெடுத்து வரதுக்கு இந்த கவர்மெண்ட் தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் பிடிச்சி நம்ம இருக்கக்கூடிய பாம்பு பண்ணையில விடுறாங்க. அந்த பாம்புகள்லாம் எப்படி இருக்கு, யாரெல்லாம் எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமாங்க. சார் வணக்கம், என் பேர் வி முத்து. இந்த இருளூர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கத்தில் விஷம் எடுப்பவராக பணிபுரிஞ்சு வருகிறேன். இதுக்கு முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அந்த இடத்துல மெம்பராக இருந்தாங்க. அவங்க மூலிமா தான் இந்த சங்கத்தில் வந்து நான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மொத்தம் மெம்பராக வந்து ஒரு 315 பேர் ஸ்னேக் கேச்சராக இருக்காங்க, பாம்பு பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறவங்களா. அந்த 315 பேர் பாம்பு பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறத பாம்புல இருந்து நான் விஷம் எடுப்பேன். விஷம் எடுத்து லேபுக்கு கொடுத்து அந்த லேபில் வந்து அந்த விஷத்தை வந்து பவுட்ரு பண்ணி ஃபார்மா கம்பெனிக்கு அனுப்பிச்சு பாம்பு கடிக்கு மருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த 315 பேரும் வில்லேஜ் ஏரியாவில் 4 மாவட்டத்துங்களை போய் பிடிப்பாங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, இந்த 4 மாவட்டத்துலேருந்து பிடிச்சிட்டு வர பாம்புலேருந்து தான் நாங்கள் விஷம் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பாம்புனோட பேர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன். இந்த கண்ணாடி விரியன் சுருண்ட வடுத்து படுத்துட்டு இருக்கான்னா அது கடிக்கிற பொசிஷனில் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? கடிக்கிற பொசிஷனில் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் எந்த ஒரு பொருளும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எதனா ஒரு பொருளுக்கிட்ட எடுத்துகிட்டு போனோம்னா அது அதனோட கோவத்தை நம்மளாண்ட வெளிப்படுத்தும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆர்டினரி கிளாத்து தான். இந்த ஆர்டினரி கிளாத் அது பக்கத்தில் போகும்போதெல்லாம் அந்த கிளாத்தை வந்து வார்ன் பண்ணுது, கிட்ட வராத நான் கடிச்சிருன்ற அளவுக்கு வார்ன் பண்ணுது. ஆனால் அந்த கிளாத்துக்கும் நம்மளோட கை காலுங்களுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த பாம்புக்கு. ஓகேங்களா? இது ஆர்டினரியாக கிளாத்து ஆர்டினரியாக இருக்கிறதுனால சவுண்டு மட்டும் பண்ணோம். நம்மளோட கை காலை கிட்ட எடுத்து போய் க்ளோஸாக வச்சோம்னா நம்மளோட பாடியில் இருக்கிற ஹீட்னஸ் நல்லா தெரியும் பாம்புக்கு. விஷ பாம்பாக இருந்தாலும் சரி, விஷம் இல்லாத பாம்பாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹீட்னஸ் நல்லா தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா சடலாக வந்து ஒரு அடிக்கு ஜம்ப் பண்ணி கடிக்கக்கூடிய பாம்பு இது. இந்த பாம்புனோட விஷப்பல்ல பார்த்தீங்கன்னா 1 inches வரையிலையும் நம்மளோட பாடியில் வந்து அட்டாக் ஆகும். 1 inches வரையிலையும் அட்டாக் ஆகும். அந்த விஷத்தை வந்து உடம்புல தெரிச்சிட்டுனா அந்த உடம்புல வந்து இந்த விஷத்தை தெரிச்சிச்சுன்னா நம்ம பிளட்டு மூலிமா ஏற ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த பாம்பு கடித்தா மேக்ஸிமம் வந்து 3 மணி நேரம் டைமு. அந்த 3 மணி நேரத்தில் 2 மணி நேரம் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பிளட்டு நேரமெல்லாம் பிளாக்காக மாற்றிடும். 3 மணி நேரம் கிட்ட வந்துட்டாவே நம்மளுக்கு அந்த பிளட்டு வந்து ப்ரீட் ஆகும், வெளியில் வர ஆரம்பிக்கும். அது எந்தெந்த பகுதியிலனா காது, கண், மூக்கு, வாய், நம்மளுக்கு வாமிட்டு இல்லை யூரின் வந்தால் யூரின் எல்லாமே பிளட்டை தான் வரும். ஓகேங்களா? இந்த கண்ணாடி இனத்தில் வந்து இதனோட விஷம் அதுமாரி பாதிக்கப்படுத்தும் ஆளுங்களை. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் ஒரு டைரெக்டாக குட்டிங்களை போடுற பாம்பு இது. குட்டிங்கெலாம் அந்த முட்டைலாம் வைக்காது. எத்தனை குட்டிகள் போடணும் ஒரு இதுக்கு? டைரெக்டாக முட்டைங்கெலாம் வைக்காது, டைரெக்டாக குட்டிங்களை போடும். இப்போ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பாம்பாக இருந்தால் ஒரு 30லேருந்து 35 குட்டி வரையும் போடும். ஓகேங்களா? 30-35 குட்டியும் விஷத்தோட பல்லோடு தான் பிறக்கும். ஆனால் பிறந்த குட்டியை வச்சு நம்ம வளர்க்கணுன்றப்பெல்லாம் எந்த பாம்பு இனமோ விஷம் இல்லாத பாம்பு முட்டையிலேருந்து வர குட்டியே சரி, டைரெக்டாக போடுற குட்டிங்களையும் சரி, நம்ம ஆடு, மாடு, நாய், பூனை வச்சு வளர்க்குறப்பெல்லாம் பாம்பு இனத்தில் வளர்க்கவே வளர்க்காது. குட்டி போடுறதோட சரி, குட்டிங்க தனியாக போயிடும், பெரிய பாம்பு தனியாக போயிடும்.
ஓகேங்களா. இது வந்து கண்ணாடி விரியனத்தில் சேர்ந்த பாம்பு. இது பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பாம்பு வடிவத்தில் இருக்கும். மலைப்பாம்பு வந்து எவ்வளோ தான் தடியாக வளர்ந்தாலும் விஷம் கிடையாது. இது மேக்ஸிமம் இவ்வளோ தான் சைஸ் வளரும். ஆனால் இது விஷம் உள்ள பாம்பு. ஓகேங்களா. இப்போ இது ரவுண்ட் ஷேப்பில் படுக்குதுன்னா ஒரு எலி பக்கத்தில் போனாலும் சரி, ஆளுங்க பக்கத்தில் காலை வச்சாலும் சரி, எகிரி அட்டாக் பண்ணுற பொசிஷனில் ரெடியாக இருக்கும். நம்ம நல்ல பாம்பு போடலாம், அந்த படம் தூக்கிலாம் நிற்கிற பாம்பு கிடையாது. ஓகேங்களா. இது வந்து கண்ணாடி விரி இனத்தில் சேர்ந்தது. அடுத்தது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிகமான விஷம் உள்ள பாம்பு எதுனா நல்ல பாம்பு, கட்டு விரியும், கண்ணாடி விரியும், சுருட்டை விரியும். இந்த 4 டைப்பான பாம்பு தான் நம்ம தமிழ்நாட்டில் விஷம் உள்ள பாம்பு. இந்த 4 டைப்பான பாம்பை தவிர சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, தண்ணி பாம்பு, கொம்பரி முக்கன் பாம்பு, மண்ணொலி பாம்பு, மலைப்பாம்பு இது எதுவுமே விஷமே கிடையாது. சரிங்களா. ஆனால் எவ்வளோ விஷம் கடிக்கும். எடுப்பீங்க? ஒரு எத்தனை பாம்புல இருந்து எவ்வளோ மில்லி விஷம் வந்து எடுப்பீங்க? அதாவது ஒரு பாம்புலேருந்து நம்ம விஷம் எடுத்தோம்னா கட்டு விரியனுக்கு வந்து 2 டிராப்பு மட்டும்தான் வரும். சுருட்டை விரியனுக்கு 2 டிராப்பு மட்டும்தான் வரும். கண்ணாடி விரியும் நல்ல பாம்புக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு அழுத்தமாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஒரு 4 டிராப்பு, ஒரு 3 டிராப்பு வரையிலையும் கிடைக்கும். ஓகேங்களா. அதுமாரி எடுக்கிற விஷத்தை தான் நாங்கள் லேபுள்ள கொடுத்தோம். இங்கே அந்த லேபுள்ள கொடுத்தோம்னா எங்கள் சூப்பர்வைசர் ஒருத்தர், அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன். அவர் தான் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அந்த விஷத்தை பராமரிப்பு பண்ணுறதுலேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வேலையை பொறுத்தவரையிலையும் அதோட எங்கள் செக்ரட்டரி இவங்களாம் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ பாம்பு அலாட்மெண்ட் வாங்கின்னு வராங்களோ அவ்வளோ பாம்பை வந்து எங்கள் 315 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து வாங்கிட்டு வரும்போதே லைசன்ஸு அந்த 315 பேருக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து இந்த 315 பேருக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்துட்டு அந்த பாம்பை பகிர்ந்து கொடுத்துட்டாங்கன்னா மாதம் எவ்வளோ பாம்பு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவ்வளோ பாம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ பாம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 பாம்பு 20 பாம்பு கட்டிடுவோம் வந்தால் கூட அதில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை விஷம் எடுக்க ஆரம்பிப்போம். அந்த 30 பாம்பை வந்து வாரம் விஷம் எடுப்போம். வாரம் விஷம் எடுத்துட்டு 4 வாரம் ஆயிடுச்சுன்னா அதே போல் அந்த ரேஞ்சர் ஃபாரஸ்ட் எல்லாமே அங்கே வருவாங்க. எவ்வளோ பாம்பு 4 வாரத்துக்கு வரலையும் விஷம் எடுத்துறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பாம்பு 4 வாரம் விஷம் எடுத்த பாம்பு மறுபடியும் பையில் கட்டி அது எப்படி எங்கள் ஆளுங்க பிடிச்சிட்டு வந்து பல்லோட விஷத்தோடு கொடுத்தாங்களோ அதே போல் பையில் கட்டி கொடுத்தோம்னா ரேஞ்சர் ஃபாரஸ்ட்டில் எடுத்து போய் பெரிய காட்டு பகுதியில் விட்ருவாங்க. ஆளுங்க நடமாட்டம் இல்லாத இடத்துல விட்ருவாங்க. அதாவது பாம்புங்களால் ஆளுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, பாம்பால் ஆளுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. பாம்பை வந்து ஆளுங்க அடித்து சாகடிக்கக்கூடாது. எதனால் கேட்டிங்கன்னா அந்த பாம்போட விஷம் தான் நமக்கு மெடிசின்ஸ் ஆகுது. ஓகேங்களா. அதனால் பாம்பை வந்து அடித்து சாகடிக்கக்கூடாதுன்னு பெரிய காட்டு பகுதியில் எடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் மறாத மாதத்துக்கு மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. எங்கள் ஆளுங்கள்ட்ட மறுபடியும் சொல்லி வில்லேஜ்லேருந்து பிடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த இருளூர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கம். இந்த இருளூர் தொழில் கூட்டுறவு சங்கத்தில் வந்து எங்கள் மெம்பருங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தொழில் தான் அதிகமாக நல்லா செய்ய தெரியும். கால்வாய் வெட்டுறது, பயிர் விவசாயம் பண்ணுறது, இதுமாரி வேலைலாம் செஞ்சுருந்தாங்க. அரசாங்கமாக சேர்ந்து இந்த சங்கத்தை உற்பத்தி பண்ணி இதிலேருந்து விஷம் எடுத்து மெடிசின்ஸ்க்கு அனுப்பிச்சி அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு எங்கள் அரசாங்கமாக கூட்டுறவு சங்கம், அரசாங்கமும் எல்லாருமே சேர்ந்து இருளருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பாம்பு பிடிக்கிறதுல வந்து எங்களோட இருளர் சமுதாயம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் இந்த இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கம் இந்த 315 பேரையும் சரி எங்களையும் சரி நல்லபடியாக வாழ வைக்குது. சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பாம்பு தான் சார் நல்ல பாம்பு. இப்போ இது நல்ல பாம்புன்னு சில பேர் சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையிலையும் அது கெட்ட பாம்புன்னு பேர் தான் இது. ஏன்னா இந்த பாம்பு கடித்தா நம்ம இறந்து போயிடுவோம். ஓகேங்களா. அதனால் இந்த பாம்பு வந்து மோஸ்ட்லியாக ஒரு சிவன் கயத்திலையும் ஒரு மாரியம்மன் தலைப்பகுதியிலையும் விநாயகர் தொப்புள் மேலேயும் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல பாம்புன்னு பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து நல்ல பாம்புன்னு தான், நல்ல பாம்பு இது தான், நாகப்பாம்பு இது தான். ஓகேங்களா. இது இந்த அளவுக்கு நிற்கிதுறான்னா அந்த அளவுக்கு கோவம். அவர் பக்கத்தில் துணி எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த துணியை நல்லா கவனித்து பார்க்குது. ஓகேங்களா. எந்தெந்த பக்கம் மூவ்மெண்ட் பண்ணுறாங்களோ அருகில் எது இருக்குதோ அதை தான் உன்னிப்பாக பார்க்கும் பாம்பு. பாம்பு இனத்துக்கு கூர்மையான கண் பார்வை உண்டு. கூர்மையான கண் பார்வையினால் இரவு டைம்லேயும் உணவு சாப்பிடும், பகல் டைம்லேயும் உணவு சாப்பிடும். இரவுலேயும் நல்லா கண்ணு தெரியும், பகல்லையும் நல்லா கண்ணு தெரியும். ஆனால் பாம்பு இனத்துங்களுக்கு எதுவுமே காது இனம் கிடையாது. காது இனம் கிடையாது. ஒரு மூமெண்ட் காட்டணும்னா அந்த மூமெண்ட் திரும்பி பார்க்குது பார்த்தீங்களா, அது கண் பார்வை மூலியமாக தான் திரும்பி பார்க்குறது. மகுடிலாம் போய் பாம்பனோட விஷயம் வந்து மகுடி இசைக்கு டான்ஸ் ஆடும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. மகுடி இசைக்கெலாம் எந்த பாம்பும் டான்ஸ் ஆடாது. இதுமாரி மூமெண்ட் வச்சே தான் அந்த பாம்பு திரும்புறது. அவரோட அந்த மகுடியோட குடுவை பார்த்தீங்கன்னா இது போல பக்கத்தில் வந்து மூவ் ஆகுறதுனால அந்த குடியை கடிக்கிறதுக்கோசம் அந்த மாதிரி திரும்பி பார்க்குறது. அது திரும்பி பார்க்குறதுனால நம்மளுக்கு டான்ஸ் ஆடுற போல
தெரியும். இப்போ பாருங்க, அவர் துணி காட்டுறாரு, எந்த மியூசிக்கும் கிடையாது, எந்த டியூனும் கிடையாது. ஆனால் பாம்பு திரும்புது பார்த்தீங்களா? இதுதான் பாம்பு டான்ஸ். இது போல் அவர் காட்டிட்டு இருக்கும்போது தான் நம்ம பின்னாடிலாம் போனால் தெரியாது, அது முன் பார்வையில் தான் தெரியும். பக்கத்தில் போய் நம்ம க்ளோஸாக நின்னோம்னா கூட தெரியாது, சவுண்டு போட்டாலும் திரும்பாது. காது இருக்கிற பாம்பு தான் அந்த சவுண்டு கேட்டு திரும்பி இருக்கும். ஆனால் அந்த சவுண்டுக்கு பாம்புக்கு வந்து காது இல்லாதனால திரும்பி பார்க்கறது இல்லை. ஓகேங்களா? இதுதான் பிரச்சனை. அதே போல் பாம்புங்க வந்து ஞாபக சக்தி வச்சு பழி வாங்குற பாம்புங்களாம் எதுவுமே கிடையாது. எல்லா படத்துல வரும். ஆமா பழைய சார். படத்துல பழி வாங்குற குணம்லாம் மனிதனாண்ட தான் இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்குள்ளதான் அந்த பழி வாங்குற குணம், ஒருத்தரை அடிக்கிறது, ஒருத்தரை திட்டுறது எல்லாமே. பாம்பு இனத்துல வந்து நம்மளை பழி வாங்காது. சினிமாலாம் காட்டியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஆளுங்களை ரொம்ப பயமுறுத்திருக்காங்க. அதாவது ஒரு நல்ல பாம்பு இனத்துல ஆண் பாம்பு சாகடிச்சிட்டா பெண் பாம்பு 4 பேர் 5 பேர் கண்ணில் பதிவு பண்ணிக்கின்னு அவங்கள பெட்ரூமில் பழி வாங்குறது, இல்லை குளிக்கிற அறையில் பழி வாங்குறது, மாணிக்க கேட்குமா? அதெல்லாம் அது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்து இது மேசெல்லாம் பழி வாங்கும் பாம்பு. அதே போல் பாம்பெல்லாம் ஆளுங்களை துரத்திட்டு ஓடும். பாம்புங்களாம் எந்த பாம்பும் ஆளுங்களை துரத்தாது. நம்மளாம் மேலே போய் டச் பண்ணவோ, அது தெரியாமல் மெரிச்சிட்டு பண்ணவோ தான் கடிக்கும். ஓகேங்களா? அதே போல் பாம்புங்க வந்து இயற்கையாக சாப்பிட்றது வந்து உயிரோட எலிங்களை சாப்பிடும். அந்த பயிரில் இருக்கிற பறவைங்களோட முட்டைங்களை சாப்பிடும். அந்த பறவை குட்டிங்களை சாப்பிடும். தவளைங்களை சாப்பிடும். அரண்ணா பல்லிங்களை சாப்பிடும். அதோட மெயினாக வந்து தண்ணியை நல்லா குடிக்கும். பாம்பு வந்து இந்த பால் குடிக்காது. முட்டையை ஒன்றால் முழுசாக முழுங்கிடும். 4 முட்டை 3 முட்டை இருந்தாலும் ஒரு நல்ல பாம்பு முழுசாக முழுங்கிட்டு உடம்பு டைட் பண்ணி அந்த ஓடுலாம் உடைச்சி அந்த ஓடு வெளியே எடுத்துடும். விட்டமின்ஸ் மட்டும் உள்ளே நிறுத்திக்கும். ஆனால் பாம்பு வந்து பால் குடிக்காது. இதெல்லாம் நம்ம படத்துங்களை காமிக்கிறது. பாம்பு வந்து பால் குடிக்கிறப்போல, ஆனால் பாம்பு வந்து பால் குடிக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாம்புங்களுக்கு வந்து 30லேருந்து 35 வருஷம் லைஃபு. சில பேர் சொல்லியிருக்காங்க பாம்பு வந்து 100 வருஷம் வாழும், குட்டமாக ஆகும், அதுக்கு ரக்கம் முளைக்கும், மாணிக்கங்கள்லாம் கக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஆனால் பாம்புகளுக்கெல்லாம் வந்து மாணிக்கங்கள் எல்லாம் கிடையாது. மாணிக்கங்கள்லாம் இருந்தால் பாம்புங்களை யாருமே விட மாட்டாங்க. சரிங்களா? மாணிக்கங்கள் எடுத்து நம்ம பெரிய பணக்கார ஆயிடலாம் அப்படின்னுட்டு ஒரு நல்ல பாம்பு கூட விட மாட்டாங்க. ஓகேங்களா? பாம்பு இனத்துக்கு அந்த மாதிரி மாணிக்கங்கள் எல்லாம் கிடையாது. இப்போ இந்த பாம்பனோட கூட வந்து நல்ல பாம்போட கூட வந்து சார பாம்பு தான் ஜோடின்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நல்ல பாம்பு ஒன்னா வேற வேற வகையெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கும் போதுல இந்த மாதிரி பிரச்சனை, அடிதடி சண்டைகள்லாம் வராது உங்களுக்குள்ள? அது போலாம் வரும் சார். ஒரு டாக் போல தான். நல்ல பாம்பு நல்ல பாம்பு ஒரு பெண் பாம்பு இருந்தா அந்த பெண் பாம்பு அந்த பெண் பாம்பு வந்து ஒரு 6-7 நல்ல பாம்பாவது இருக்கும், ஆண் பாம்பு. ஓகேங்களா? ஆனால் பாம்புக்கு அந்த டைமில் தான் சண்டை வரும் ஒன்றுக்கு ஒன்று. நார்மலாக இருக்க சொல்ல எந்த பாம்பு ஒன்றுக்கு ஒன்றுலாம் சண்டை போட்டுக்காது. சார பாம்பு இனத்துக்கு ஆணு பெண்ணு தனியாக இருக்குது சார். நல்ல பாம்பு இனத்துக்கு ஆணு பெண்ணு தனியாக இருக்குது. அந்தந்த இனத்துக்கு அது தான் இருக்குது. இந்த பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 25லேருந்து 20 முட்டை வரலையும் போடும். அந்த 20 முட்டையை வந்து 60 நாள் ஒரு எலி பொந்துக்குள்ளே வச்சு அடக்காக்கும். அடக்காத்து அந்த பாம்பு அந்த முட்டைங்கெல்லாம் பொறுக்கி வெளியே அமைச்சிட்டு தான் பாம்பு அதுக்கு பெரிய பாம்பு வெளியே போகும். இப்போ இந்த 2 இது தான் இருக்கு. ஆமாம் சார், இந்த 2 தான் இருக்குது. இப்போ ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் ஆளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ மேலே இருக்கிற பானைங்கெல்லாம் உள்ளே இறங்கிடும். அந்த பானைகள் தான் வைப்பாங்க பாம்பு. அந்த பானைங்களை வந்து அந்த பானைக்குள்ளே வந்து இதுமாரி மண்ணை கொட்டி வச்சுருவாங்க. சின்ன கப்பு வச்சு அதில் தண்ணி வச்சு விட்டாங்கன்னா அந்த பாம்பு அது உள்ளே விட்டு அந்த பாம்பு அது உள்ளே விட்டாங்கன்னா அது இப்போ உள்ளே இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு இருக்கும். அதே போல் அந்த பாம்புங்களுக்கு வந்து வாரம் அதுக்கு எலி கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எலி கொடுப்பாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி மண்டே வந்து எங்களுக்கு ஹாலிடே, நாங்கள் யாரும் வர மாட்டோம். அப்போ வந்து பாம்புங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவோம். எந்த பாம்புக்கு உணவு போடணுமோ அது வரையிலையும் ஓப்பன் பண்ணி விட்டு இந்த இருளர் சமுதாயத்தில் இந்த இருளர் பாம்பு பிடிப்போம் தொழில் கூட்டு சங்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மெம்பருங்களே தான் எலியும் பிடிச்சிட்டு வருவாங்க, பாம்பும் பிடிச்சிட்டு வருவாங்க. சண்டே ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நைட் டைம் போட்டு விட்ருவாங்க. நைட் டைம் போட்டு விட்டு பப்ளிக் அளவோட யாருமே கிடையாதுங்க. வாட்ச்மேன் மட்டும் தான் இருப்பார். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுவார். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எவ்வளோ பாம்பு வெளியே வந்துருக்குன்னு பார்த்து எலிவங்களோட முன்கால பின்கால பல்லு உடச்சி போட்டுருவார். பல்லோட ஏன் போட மாட்டாங்கன்னா கடிக்கும் பாம்பை. அந்த பாம்பு இப்போ பிடிக்கும்போது கடிக்கும்போது பாம்புனோட உடம்புல புண்ணு ஆகும். அதனால் பல்லுலாம் உடச்சிடுவாங்க. பல்லு உடச்சிட்டு காலை உடச்சிட்டு இது உள்ளே விட்டாங்கன்னா வெளியில் வந்து மூவ் ஆகிற பாம்பு எலியோட ஸ்மெல்லு கண்டானே வேகமாக போய் பிடிச்சி சாப்பிடும். அந்த எலியோட உடம்புல ஹீட்னஸ் இருந்தால் தான் பாம்பு நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும். செத்து போன எலியெல்லாம் சாப்பிடாது. அதே போல் ஒரு பாம்பு வந்து மேக்ஸிமம் ஒரு 4 எலி உயிரோடு முழுங்கிடுச்சுன்னா அதுக்கு மறுபடியும் ஜீரணிக்கிறது வந்து ஒரு வாரம் ஆகும்.
அந்த ஒரு வாரம் வரலையும் அந்த அந்த பொந்துக்குள்ளேயே ஸ்டே பண்ணியிருக்கும். இங்கே எடுக்கிற விஷத்தை வந்து நாங்களாம் தனித்தனியாக தான் சார் பவுடர் பண்ணுறோம். தனித்தனியாக பவுடர் பண்ணி ஒரு பாம்புல வந்து இருக்கிற விஷயம், அதான் நல்ல பாம்பு. நல்ல பாம்புனா நல்ல பாம்பு தனியாக பவுடர் பண்ணி அதை ஸ்டிக்கர் ஓட்டுருவாங்க. எவ்வளவு நேரம் அது இது பண்ணுவீங்க? அது வந்து பவுடர் பண்ணிட்டுனா ஒரு 12-13 வருஷம் கூட வேல்யூ இருக்கும் சார். இந்த லிக்விட் எவ்வளவு நேரம் வந்து காஞ்சா பவுடர் அந்த இது ஆகும்? அது ஒரு 1 hour ஆகும். 1 hour காஞ்சிடும். இது பார்மல் கம்பெனிக்கு போச்சுன்னா எல்லா விஷயத்தையும் அங்கே தான் ஒன்றா கலந்து குதிரைக்கு செலுத்துவாங்க. குதிரைக்கு செலுத்தி குதிரையை ஓட விடுவாங்க. ஏன்னா குதிரைக்கு தான் எதிர்ப்பணுக்கள் அதிகம். குதிரை நிறுவனம் இருக்கு அங்கே. அந்த குதிரையை ஓட விட்டாங்கன்னா ஓட அதுக்கு ஆன்டிபயோட்டிக் தனியாக வந்துடும். அந்த ஆன்டிபயோட்டிக் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பிளட்டு மறுபடியும் குதிரைக்கு ஏற்றிடுவாங்க. குதிரைக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்து எல்லா பாம்பு கடிக்கும் ஒரே மருந்து பண்ணுவாங்க. பாம்பு கடிக்கும் மருந்து அதுதான் மெயின். அதுக்கப்புறம் கேன்சருக்கு இப்போ ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க. ரொம்பவே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் யூஸ் ஆகும் பாம்பு விஷம். ரொம்ப அதிக விஷம் உள்ள பாம்பு. ரொம்ப அதிக விஷம் உள்ள பாம்புனா கட்டுவிரியன் சார். கட்டுவிரியன் தான். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கட்டுவிரியன் தான் பாய்சன் அதிகம். வேர்ல்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா ராஜநாகன்ற பாம்பு. அது கேரளாவில் கர்நாடகாவில் இருக்குது. அந்த பாம்பு கடிச்சு இது வரையும் யாருமே இறந்து போன சரித்திரம் நம்ம பேப்பர்லையும் பார்க்கல, டிவிலையும் பார்க்கல. ஓகேங்களா? எதனாலன்னா அந்த பாம்பு வாழற இடம் வந்து பெரிய பெரிய காட்டு பகுதிங்க. ஒரு பெரிய மலைப்பகுதிங்களா அருவி போகிற இடத்துல மூங்கில் பொதுருக்குள்ளே இருக்கிற பாம்பு அது. அந்த இடத்துக்கு நம்மளுக்கு போக வேண்டிய வேலை கிடையாது. அந்த பாம்பு கடிச்சுன்னா 20 நிமிஷம் இருந்தால் டைம். அந்த 20 நிமிஷம் வரலையும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு நல்ல பாம்பு கடிச்சா 4 மணி நேரம் டைம் இருக்குது. கண்ணாடி வீரியம் கடிச்சா 3 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த சுருட்ட வீரியம் பாம்பு கடிச்சா 2 நாள் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த கட்டு வீரியம் 2வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கிங் கோப்ரா, அதுக்கு 2வது இடத்துல வந்து கட்டு வீரியம் இருக்குது. அந்த கட்டு வீரியம் கடிச்சதுன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரத்தில் வந்து 2 மணி நேரம் வரைக்கும் தான். அந்த 1 மணி நேரன்றது உடம்புல சில நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கும், சுகராக இருக்கும், அதுமாரி இப்போ பேஷண்ட்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பணுக்கள் தாங்க முடியாது, எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு பாம்பு வந்து ஒரு ஆளை கடிக்குதுறான்னா அதிகமாக பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, வேகமாக ஓடக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது. அதேமாதிரி கடிப்பட்ட இடத்த வந்து தேய்க்கக்கூடாது. நம்ம டாக்டர் நம்ம உடம்பு சரியில்லைன்னுட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நம்ம தேய்க்கணும். எதனாலனா அப்போ அந்த மெடிசின்ஸ் வந்து நம்மளுக்கு பரவும். அதே போல் நம்ம பாம்பு கடிச்ச இடத்துல தேய்ச்சோம்னா அந்த மெடிசின்ஸ் எப்படி பரவுதோ அதே போல் விஷம் பரவும். அந்த இடம் அந்த இடம் அழுக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதேமாரி படத்தில் காமிக்கிறப்பெல்லாம் கட்டு போட்டு வாயை வச்சு உரியக்கூடாது. கிழிச்சிட்டு வாயை வச்சு உரிகிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நடிப்புக்கு செய்வாங்க. நம்ம பாம்பு ஒரிஜினல் பாம்பு கடிச்சோம்னா அதுமாரி செய்யக்கூடாது. பாம்பு கடிச்சவங்க ஏன் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம எந்த அளவுக்கு வேகம் பாம்பு ஒரு ஆளை கடிச்சிச்சுன்னா விஷம் ஏறது வந்து வேறு ட்ராக்கில் போகுது. ரத்த நரம்பு வழியாக தான் போகும், ரத்த குழாய் மூலியம் தான் போகும். அதனால் நம்ம வேகமாக ஓடினோம்னா நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும். வேகமாக நடந்தோம்னா அதே போல் தான் அந்த ஹார்ட் பீட் அதிகமாக துடிச்சு நமக்கு அந்த பிளட்டு பம்ப் ஆகும், சீக்கிரமாக ஏற ஆரம்பிக்கும். அதே போல் பாம்பு கடிச்சவங்க ஏன் கட்டு போட்டு வாயை வச்சு உரியக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு பாம்பு வந்து இந்த இடத்துல கடிச்சிச்சுன்னா சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, கட்டு போட்டு வாயை வச்சு உறிஞ்சி எடுத்து அவங்கள காப்பாற்றுற போல் காமிப்பாங்க. ஆனால் நம்ம அதுமாரி செய்யக்கூடாது. கட்டு போடுறது வந்து ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. எந்த இடத்துல ஒரு எலும்பு வருதோ அந்த இடத்துல தான் போடணும். நம்மளுக்கு கை பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு முட்டிக்கு மேலே தான் ஒரு எலும்பு வரும், கீழே வந்து டபுள் எலும்பு. இந்த கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் முட்டிக்கு மேலே வந்து ஒரு எலும்பு வரும், தொட பகுதியில். அந்த இடத்துல வந்து ஒரு விரல் அளவுக்கு லூஸ் இருக்கணும். லூஸ் இருந்துன்னா லூஸ் ஏன் இருக்கணும்னு கேட்குறேன்னா, நம்ம பிளட்டு நேரம் வந்து இந்த மேசு உருட்டியாக தான் இருக்கும். நம்மளோட ஒரு வாட்டர் வந்து நம்ம தண்ணி விட்டுட்டு இருக்கோம்னா ஒரு பைப்பில் இருந்து அது போஸாக போயிட்டுருக்கும். அந்த பைப்பு அழுத்தி பிடிச்சிட்டுனா ஸ்லோவாகிடும். இந்த பிளட்டு இந்த நீரோட்டம் வந்து ஸ்லோவாகிடும், தண்ணி போகிறது வந்து ஸ்லோவாகிடும். அதே போல் தான் நம்மளுக்கு கட்டு போட்டோம்னா அந்த பிளட்டு நேரமெல்லாம் வந்து தட்டியாகிடும். ஓகேங்களா? பாம்பு கடிச்சவங்களை வந்து வாயை வச்சு உரிக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, பாம்பு இந்த இடத்துல டைட்டாக கட்டு போட்டு நம்ம கட் பண்ணி வாயை வச்சு உறிஞ்சோம்னா நம்ம காலையிலேருந்து ப்ரஷ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணும்போது நம்ம ஈர்கள்லேருந்து ரத்தங்களை வரும், சொத்தப்பல் இருக்கும், வேற எதனா வாயில் எதனா புண்ணு அடிபட்டுருக்கும். அது மூலிமா அந்த பிளட்டு மூலிமா வர பாய்சன் வந்து அதில் இறங்கிச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக பிரெயினில் அட்டாக் ஆகிடும். டைமிங்லாம் இருக்காது. ஓகேங்களா? அதனால பாம்பு கடிச்சால வந்து ஒரு தண்ணி பக்கத்தில் இருக்கும் உட்கார வச்சுட்டு அந்த பல்லு பட்டத்தில் லேசாக கலரி விட்டு நல்லா பிளட்டு உருவி நல்லா எடுக்கணும்.
பிளட்டு நல்லா உருவி எடுத்தீங்கன்னா அந்த பிளட் மூலிமா கொஞ்சம் கொஞ்சம் பாய்சன் வெளியே வரும். அது மிஸ் பண்ணி நம்ம அவரை காப்பாற்றலாமான்னு சொன்னால் அது மிஸ் காப்பாற்ற முடியாது. அது வந்து டைமிங் கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும். ஒரு 4 மணி நேரன்றது ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஃபஸ்ட் இது பண்ண முடியும். ரொம்ப அழகான மாசி அவர்களோட வாழ்க்கையும் வடிவேலு அவர்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவே அழகான ஒரு வாழ்க்கை. அவங்களோட அனுபவங்களில் வந்து ரொம்ப பெரிய அனுபவங்கள். அதாவது ஒரு இருளர் சமுதாயத்தில் இருந்துட்டு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான வந்து மத்திய அரசு இவ்வளோ பெரிய ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்கு. அது வந்து ரொம்பவே எல்லாருமே வரவேற்றிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற நம்ம மாசி அவர்களின் வாழ்க்கை முறையும் நம்ம வடிவேலு அவர்களின் வாழ்க்கை முறையும் பற்றி தெரிஞ்சிருப்போம். பாம்பு பண்ணை, முதலை பண்ணை, அங்கேருந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி நகருச்சு, அவங்களுடைய வெளிநாட்டு பயணம் எப்படி இருந்தது, வெளிநாட்டில் முதலாக பயணிச்சிருக்காங்க. அதாவது சாதாரண இடம் இல்லை, இங்கேருந்து அமெரிக்கா, பல மைல் தூரம் இருக்க அமெரிக்கா வந்து பயணிச்சிருக்காங்க. தாய்லாந்து பயணிச்சிருக்காங்க. எதற்காகனா பாம்பு பிடி தொழிலுக்காக. பாம்பு அங்கே பிடிச்சி வந்து நிறைய வெரைட்டியான பாம்புகளை பிடிச்சி சாதனை பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு வெளிநாட்டவர் கூப்பிட்டு தான் வந்து போய் அவருக்கு வந்து இந்த சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டோம். எங்களோட மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, இது மாதிரி சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வந்து வீடு கட்டித்தரணும், அவங்கள வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்த அரசாங்கம் பெரிய உதவி செய்யணும். இது மாதிரியான விருதுகள் கொடுத்தா பல பேருக்கு வந்து இந்த சமுதாயத்தை பற்றின விழிப்புணர்வு வரும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கை முறையும் அவங்களுடைய தொழிலும் மேம்பட வாவ் தமிழா சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியில் சந்திப்போம். டாடா, பபாய்.